ஜனநாயகன்ல திமுகவ அட்டாக் பண்ண விஜய். தாவேகா கொடி கூட வருதே! ட்ரெய்லர்ல இதெல்லாம் கவனிச்சீங்களா? ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. அத பார்க்கும்போது பகவந்த் கேசரி படத்தோட வாட ஹெவியா அடிக்குது அப்படின்னு பேச்சுக்கள் எழுந்திருக்கு. அதே சமயம் விஜயோட அரசியல் வருகைய கொண்டாடக்கூடிய வகையிலான காட்சிகளையும் வச்சிருக்காரு இயக்குனர் வினோத். காட்சிகள் மட்டும் இல்லாம வசனத்திலயும் அரசியல் வாட கொஞ்சம் ஹெவியாவே அடிக்குது. விஜய் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. போட்டிக்கு சிவகார்த்திகேயனோட பராசக்தி வெளியானாலும் கண்டிப்பா தளபதி படம் பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். கேரளா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல எல்லாம் டிக்கெட் புக்கிங் ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல பல கோடிகள படம் அள்ளி இருக்கிறதா திரையரங்கங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்குது. அந்த மாநிலங்கள்ல காலையில 6 மணில இருந்தே காட்சி தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலையில 9 மணிக்கு தான் அரசு அனுமதி கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம நாளையில இருந்தே படத்துக்கான டிக்கெட் புக்கிங் தொடங்கும் அப்படின்னும் தகவல்கள் தெரிவிக்குது. விஜயோட அரசியல் வருகை ஜனநாயகனோட ரிலீஸ்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல போன டிசம்பர் 27ஆம் தேதி பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதுல மொத்தம் 90,000 பேர் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூழல் இப்படி இருக்க படத்தோட ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனமான கேவியன் அறிவிச்சிருந்தது. இப்போ சாயங்காலம் 6:45 மணிக்கு வழி மேல விழி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தளபதியோட ரசிகர்கள். 2 நிமிஷம் 52 வினாடிகள் ஓடக்கூடிய ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட கூஸ் பம்ப்ஸ் காட்சிகள் இருக்கு. விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வழக்கம் மாதிரி பட்டாசா இருக்கு. அனிருத்தோட பின்னணி இசையும் பட்டைய கிளப்புது. நிச்சயமா படம் மெகா ஹிட் தான் அப்படின்னு விண்ணளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க ரசிகர்கள். அதே சமயம் ட்ரெய்லரை பார்க்கும்போது படத்துல பகவந்த் கேசரி படத்தோட வாட ஹெவியா வீசுது அப்படிங்கறதும் உறுதியா தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ட்ரெய்லர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் பல இடத்துல திமுகவை அட்டாக் பண்றது மாதிரி இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட கருத்து எழுந்திருக்கு. முக்கியமா ஐ எம் வெயிட்டிங்க்கு பதிலா ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற வசனம், காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்ல அப்படிங்கிற வசனம், மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்கடான்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் தான் அரசியலுக்கு வரீங்க அப்படிங்கிற வசனம் எல்லாமே நேரடியா திமுகவை அட்டாக் பண்றதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ஸ்கள் பறந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில படம் எப்படி வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.